வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் மைக்ரோமேக்ஸ் 40 இன்ச் எல்இடி. இதில் கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ரெட் லைட்டு ஆன் ஆனோன்னா மறுபடியும் ஸ்டாண்ட் பைக்கே வந்துடுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் கவர் கழட்டியாச்சு. இது பார்த்திங்கன்னா இது மதர் போர்டு, மாடல் TPV56PB801. இது பார்த்தீங்கன்னா VU 40 இன்ச்லேயும் சேம் இதே போர்டு தான் இருக்கும். நம்மளுக்கு சாஃப்ட்வேர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். VU மைக்ரோமேக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மதர் போர்டு தான். சாஃப்ட்வேர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு VUவும் யூஸ் பண்ணிக்கலாம், மைக்ரோமேக்ஸாகவும் போட்டுக்கலாம். வாங்க முதல்ல கம்ப்ளைண்ட்டாக ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் ஆன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணியாச்சு. நம்ம பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ப்ளூ கலர் ஆன் ஆகிடுச்சு. ஒரு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டாண்ட் பைக்கே வந்துடுச்சு. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. வாங்க சப்ளை செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனோன்னு நம்மளுக்கு பேக் லைட் எரிஞ்சிட்டு உடனே ஆஃப் ஆகிரும். பேக் லைட் எரிஞ்சிட்டு உடனே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இது பவர் சப்ளை முதல்ல வோல்ட்டில் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 12 வோல்ட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். 12 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து இந்த இடத்துல ஒரு 1118 ஐசி போட்டிருப்பாங்க. இந்த ஐசி இதுதான் நம்ம ப்ராசருக்கும் ஃப்ளாஷ் ஐசிக்கும் போகிற சப்ளை. 3.3 வோல்ட் 1.8 வோல்ட்டு இந்த ஐசியில் தான் நம்மளுக்கு வரும். இந்த ஐசிக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்ட்டு 5 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட்டு 2 வோல்ட்டு ஏறி வருது. 1.8 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனால் தான் வரும். நம்ம ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு இந்த 3.3 வோல்ட்டு அப்படியே இருக்கா இல்லை குறைஞ்சி மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுதான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிட்டேன். 3.2 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 2.9 வந்துருச்சு. அப்புறம் 3.3 வோல்ட்டுக்கு மூவ் ஆகுது. ஸோ லோடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஐசி வோல்ட்டு 3.3 வோல்ட்டாக நம்மளுக்கு டவுன் பண்ணிடுச்சு. அதனால் நம்மளுக்கு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகி நிற்கல. சப்ளை சரியாக போகாதனால ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகி நிற்கல. அதனால் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ளாஷ் ஐசி தான், இந்த ரெகுலேட்டர் ஐசி தான் கம்ப்ளைண்ட்டு. இந்த ரெகுலேட்டர் ஐசி நம்ம ப்ளோ பண்ணி எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணி மாற்றிட்டு ரெடி பண்ணால் இந்த டிவி ரெடி ஆகிடும். இந்த ஐசி மாற்றுறதுக்கு முன்னாடி மற்ற காம்பனன்ட்ஸ் அதாவது போர்டு ரொம்ப வீக்காக இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா ரொம்ப வீக்காகி மெல்ட் ஆகிருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் பை கம்ப்ளைண்ட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு எதுவும் அந்தளவுக்கு மெல்ட் ஆகலை. நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. கெப்பாசிட்டி எதுவும் உப்புலாம் நல்லா தான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு இந்த ஐசி மற்ற ஃபங்க்ஷன் நல்லா இருக்குதான் செக் பண்ணுறதுக்கு என்ன மட்டும்தான் இந்த 3.3 வோல்ட்லேருந்து ஒரு கிரவுண்டுக்கு ஒரு 150 கெப்பாசிட்டி அடித்து முதல்ல மதர் போர்டு மற்ற ஃபங்க்ஷன்லாம் நல்லா இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ் ஐசியை பூசி மாற்றிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. அவங்க முதல்ல ஒரு 150 கெப்பாசிட்டி மட்டும் அடித்து ஆன் பண்ணி பார்க்கலாம். 150 கெப்பாசிட்டி பாசிட்டிவ் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த 2 பின் அடிச்சுக்கலாம். 3.3 வோல்ட் 2 பின்னுமே 3.3 வோல்ட்டு தான். கீழே இருக்க 2 பின்னும் 1.8 வோல்ட்டு. நான் கிரவுண்டுக்கு டூனர்லேருந்து எடுத்துக்கிறேன். நாங்கள் இப்போ அடித்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 150 கெப்பாசிட்டி அடித்து நம்மளுக்கு இந்த டிவி ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகலை. ஐசி டோட்டலாக டெட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணிங்கன்னா புது ஐசி சேஞ்ச் பண்ணிவிட்டு
செக் பண்ணி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா புது ஐசி மாற்றிட்டேன். இப்போ வாங்க ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை லைட் எரியுது. இன்னும் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனோடனே நம்மளுக்கு 3.3 வோல்ட்லேருந்து 2.9 வோல்ட்டுக்கு டவுன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சு. போட்டு 3.3 வோல்ட் ஸ்டேபிள்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா பேக் லைட்டும் ஆன் ஆகிடுச்சு. நம்மளுக்கு டிவி ரெடி ஆகிடுச்சு. 1.8 வோல்ட்டும் செக் பண்ணிக்கலாம். 1.8 வோல்ட்டும் பக்காவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.